அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெட்டிங் ஸ்டைலில் ஒரு பாய் வீட்டில் லைட்டாக அந்த ஒரு லைட் முஸ்லீம் டச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டச்சோட நல்லா இருக்குது. ஆக்சுவலி டயட்டுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கலான்னு தான் வந்தது. ஆனால் இங்கே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. சாஃப்டாக இருக்குது சிக்கனு, நல்ல ஒரு சட்டிலான பீஸ். இது இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாரும் ட்ரை பண்ண. சூப்பர், பக்கா மாசா இருக்கு. அதான் நான் இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் சாப்பிடவே விட மாட்டீங்க, அந்த லெவலுக்கு இருக்கு. இந்த கடையை ரன் பண்ணுறது ஒரு கப்புள்ஸ் தான். அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிட் நைட்டில் இந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக சோழிங்கநல்லூர் தான் சொல்லுவாங்க. சோழிங்கநல்லூர் டு ஈசிஆர் போகிற வழி. அதாவது நம்ம சோழிங்கநல்லூர் சிக்னல் திரும்பினா இந்த பக்கம் ஈசிஆர், அதாவது மவுண்ட் ரோட் பிலால் கூட வரும் பார்த்தீங்களா, அதுக்கு போகிற வழிங்க. சிக்னலை திரும்பினா ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கடை தான் வந்திருக்கும். ஜம்சம் ஸ்பெஷல் நைட் பிரியாணி. கொஞ்சம் வளருது பாருங்கள், இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கடை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலைல 3 மணி இருக்குங்க. இந்த கடையோட ஸ்பெஷல் என்னென்னு நான் ஸ்பெஷலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த கடையை ரன் பண்ணுறது ஒரு கப்புள்ஸ் தான். அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிட் நைட்டில் இந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி காம்போ, இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிக்கன் பிரியாணி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. 150 ருபீஸ்க்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாமே சிக்கன் பிரியாணி ஸ்வீட்டோட 150 கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி ஸ்வீட்டு, ரைத்தா, கத்திரிக்காய் சொல்லி எல்லாமே. அதுவும் அந்த கத்திரிக்காய் நான் டேஸ்ட் பண்ணி தான் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த கத்திரிக்காய் நீங்கள் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பாய் வீட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்டு ஒரு சில இடத்துல நம்ம ஸ்வீட்டை சாப்பிடும்போது என்னன்னா, அந்த பிரெட் அல்வா இங்கே நார்மல் இது தான் கொடுத்துருந்தாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லாமல் ரொம்ப செட்டிலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டு. அண்ட் தென் பிரியாணி நைட் டைமில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பிரியாணியாக இருக்கும். நான் இதில் ரிவ்யூ பண்ணுற வரையும் உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்பயே சொல்லிடுறேன். எப்படின்னா ஒரு செட்டிலான ஒரு பிரியாணி, அது மிட் நைட்டில் எப்படி நம்ம மசாலா அதிகமாக சாப்பிடாம இருப்போம்ல, ஸோ அதுக்காகவே இவங்க சூப்பராக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கப்புள்ஸ் இப்போ தான் இந்த கடையை இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இங்கே தான் ஸ்டார்ட் அப்பு. நான் அன்றைக்கே வந்திருக்கேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஜம்சம் நைட் பிரியாணி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சிக்கன் பிரியாணி மட்டும் தான் போட்டுருக்காங்க. அண்ட் தென் காம்போ இப்போ சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துட்ருக்காங்க. காம்போ பார்த்தீங்கன்னா ரைத்தா, கத்திரிக்காய், ஸ்வீட்டு அண்ட் தென் 65. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் கொடுக்குறாங்க. அதாவது காம்போ எக்ஸ்ட்ரா 65 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ருபீஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. இப்போதைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால வேறு சிக்கன் பிரியாணி மட்டும் தான் போட்டுருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அடுத்தடுத்து வேறு பிரியாணி கூட ஆட் பண்ணலாம். ஒரு சூப்பரான பிரியாணி கடை தாங்க. மிட் நைட்டில் நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு மைல்டான சூப்பரான பிரியாணி, அதாவது நைட் டைமில் பிரியாணி சாப்பிடும்போது எந்த இது வரக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மைல்டாக சாப்பிட்டாலே எனக்கு தெரிஞ்சு சூப்பராக நல்லாயிருக்கும். மிட் நைட்டில் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிரியாணிங்க. நல்ல மைல்டான டேஸ்ட்டில் மைல்டான ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா காம்போ அந்த 10 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காம்போ வாங்கிக்கலாம். ஒரு சூப்பராக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு கப்புள்ஸாக இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த கடையை தான் வந்திருக்கோம். நிறையா உள்ளே போய்ட்டு இந்த கடையை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நான் மேக்ஸிமம் நானே சொல்லிட்டேன். இந்த கடையை பிரியாணி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கரெக்டாக வந்துட்டோம். நம்ம அவங்களையும் நம்ம ரிவ்யூலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி நல்லா செட்டில்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. பீசஸ் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது, நல்லா டெண்டரியாக இருக்குது சிக்கன் பீசஸ். என்ன சொல்கிறது, அவங்க எடுத்து போடுறப்பே அந்த மீட் அந்த போனில் அப்படியே உதிர்த்து பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல ஒரு டச் அது ஆக்சுவலி பிரியாணிக்கு. அண்ட் கத்திரிக்காய் நிஜமாக நல்லா இருக்குது, பிரியாணியோட நல்லா போகுது. ஸ்வீட் நான் இதுதான் சாப்பிட போகிறேன் இப்போ தான். ஸ்வீட்லேயும் அந்த ஸ்வீட்னஸ் செட்டில்டாக கரெக்டாக இருக்குது, ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லை, ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது. இருங்க உங்களுக்கு நான் ஒரு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக இருக்கு ப்ரோ. என்ன சொல்கிறது, இந்த ஒரு வெட்டிங் ஸ்டைலில் ஒரு பாய் வீட்டில் லைட்டாக அந்த ஒரு லைட் முஸ்லீம் டச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டச்சோட நல்லா இருக்குது பிரியாணி. டேஸ்ட் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக வரும். சொல்லுவேன் ப்ரோ. இங்கே இந்த லைனில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் ப்ரோ, கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ. ஆக்சுவலி டயட்டுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கலான்னு தான் வந்தது. ஆனால் இங்கே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. நிஜமாவே காலையிலலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நாங்கள் ஒரு பிளேட் வாங்கி ஆஃப் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணோம். அங்கே பாருங்க, தனியாக ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
பிரியாணி சூப்பர் ப்ரோ. அதனால தான் சூடாக இருக்கும் போது ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கு உள்ள. அதனால தான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். டயட் அதான் என் சிஸ்டர் சொல்லிட்டா பாருங்க, எக்ஸ்ட்ரா 2 நாள் கூட வந்து டயட் இருந்துக்கோ, இப்போ பிரியாணி சாப்பிடு அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கு. இல்ல நான் ஏன் ஃபாலோ பண்ணணும், அவங்க இல்லை ப்ரோ. ஸ்வீட்டுமே ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே வாயில வச்சா உள்ள அப்படியே போயிடுது. சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. பிரியாணி சூப்பராக இருக்கு, சாஃப்டாக இருக்கு சிக்கனு. நல்ல ஒரு சட்டிலான பேர். இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. கெடுதல் தான், பட் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணா எப்படி, சாப்பிட்டு தானே ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க. என் வாயிலேருந்து வார்த்தை வருதோ இல்லையோ பிரியாணி தான் வருது. ஸோ பக்கா மாசா இருக்கு. அதான் நான் இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் சாப்பிடவே விட மாட்டீங்க, அந்த லெவலுக்கு இருக்கு. ரொம்ப கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நல்லா இருக்கு.